மெரைன் சம்பந்தமான படிப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎம்யூ செட் அப்படின்ற ஒரு எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எழுத வேண்டியிருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ல இருக்கு. ஏப்ரல்ல வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போகுது. மே லாஸ்ட் சண்டே தான் இதுக்கான எக்ஸாம்ஸ் நடக்குது கம்ப்யூட்டர் பேஸ்ட். இதுல என்ன படிக்கணும்? இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? இதுல என்ன கோர்சஸ்லாம் இருக்கு? இது ஐஎம்யூ செட்னா என்ன? அது யாரு கண்டக்ட் பண்றா? இந்த மாதிரி டீடைல்டு விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கேன். ரைட். ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. எஸ்என்யூ, நீட், ஜேஇ, கியூட், ஐஎட் எக்ஸாம்ஸ், விஐடி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பிட்சாட், இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல வீட்டில இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்ஜிஆர் கோமட் 2026. கால் 8695186953. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி ப்ராஸ்பெக்டஸ் வந்து 2026ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி டீடைல்டா நம்ம வந்து பார்க்கலாம். இது என்ன, இது எப்படி, இது எங்க இருக்கு, இதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன, என்னெல்லாம் படிப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மேரிடைம் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சென்னையில தான் இருக்கு. இது எஸ்டாப்ளிஷ்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2008ல வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்டர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி வந்து சென்னை பேஸ்டு. ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஜி ப்ரோக்ராம், பிஜி ப்ரோக்ராம், டிப்ளமா கோர்சஸ் அது எல்லாமே கொடுக்குறாங்க. அது எல்லாமே ரிசர்ச் பேஸ்டு பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸும் இதுல இருக்கு. ரைட். டெடிகேட்டட் டு மேரிடைம் எஜுகேஷன் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச்சுக்காக தான் இந்த யூனிவர்சிட்டி வந்து உருவாக்கப்பட்டது. பிளேஸ் கீ ரோல் இன் டெவலப்பிங் ஸ்கில்டு மேரிடைம் ப்ரொஃபஷனலை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி தான் இது. ஆஃபர்ஸ் யூஜி, பிஜி, டிப்ளமா அண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கொடுக்குறாங்க. ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டையும் இந்த யூனிவர்சிட்டி வந்து ஆஃபர் பண்ணுது. இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில நம்ம போய் ஜாயின் பண்றதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் அப்படின்றதையும் நம்ம ஒன்னொன்னா பார்க்க முடியும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேரிடைம் செக்டார் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 95% ஆஃப் த ட்ரேட் இந்தியாவில எந்த மூலயமா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ட்ரேட் பை சி மூலயமா தான் கிட்டத்தட்ட 95% ஆஃப் த ட்ரேட் வந்து நம்மளுக்கு வந்து நடக்குது. அரௌண்ட் 90% ஆஃப் இந்தியா ட்ரேட் கேரிட் பை சி. அதே போல கிட்டத்தட்ட 11,000 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, கோஸ்டல் ஏரியா வந்து நம்மளுக்கு இந்தியாவில் இருக்கு. ஓவர் 11,000 கிலோமீட்டர் கோஸ்ட் லைன் இன் இந்தியா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கு இந்த மாதிரியான ட்ரேட் நடக்கிறதுக்கு. ரைட். மேரிடைம் செக்டர் இஸ் பேக் போன் ஆஃப் குளோபல் ட்ரேட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, குளோபல் ட்ரேடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேரிடைம் செக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் போனா இருக்கு. ரேபிட் growth in shipping, logistic and ports நம்ம பார்த்திருக்கலாம். Then high demand for marine engineers and officers. ரைட்டா? மெரைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் சம்பந்தமா இருக்கிறப்ப அந்த ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, ஆபீசர் கிரேடு லெவல் இருந்தாலும் சரி, அவங்களுடைய பங்களிப்பு வந்து இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ப்ரொவைட்ஸ் குளோபல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹை சேலரி. இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். சில இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மெரைன் இன்ஜினியர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதி நாள் வந்து கப்பல்ல இருப்பாங்க, பாதி நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. 6 மாசம் ஒர்க் இருக்கும், 6 மாசம் வந்து ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து த்ரூ அவுட் வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டே இருக்கணும் இல்லையா, வெவ்வேறு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா போவாங்க. அதனால லாங்குவேஜும் வெரி இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமாவே எதிர்பார்க்கறாங்க. ரைட். இதுல விஷன் அண்ட் மிஷன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும், ஸ்கில்டு ப்ரொஃபஷனலை உருவாக்கணும், ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன்ஸ் வந்து கேரி பண்ணணும், மேரிடைம் குரோத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஐஎம்யூட மெயின் வந்து விஷனா இருக்கு. இதனுடைய கேம்பஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ். கொல்கட்டால இருக்கு, தென் கொச்சியில இருக்கு கேரளா கேம்பஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கேம்பஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கல்கட்டால இருக்கிறது. தென் மும்பை வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இந்தியா கேம்பஸ், தென் நவி மும்பைன்னு வந்து பாத்தீங்கன்னா தனியா மகாராஷ்டிரா ஒரு கேம்பஸும் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ் கேம்பஸ். இந்த கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 6 கேம்பஸ் வந்து ஐஎம்யூ செட் எக்ஸாம்ஸ் மூலயமா நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணணும் நம்ம போட்டுக்கன்னா ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இங்க வந்து மாடர்ன் கிளாஸ் ரூம்ஸ், மெரைன் லேபரேட்டரிஸ், ஷிப்பு வந்து பாத்தீங்கன்னா சிமுலேட்டர்ஸ், ஹாஸ்டல் பேஸ், இது நார்மலா எங்க ஒரு யூனிவர்சிட்டி இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. தென் அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இதுல போய் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்றப்ப இன்னைக்கு ஐஎம்யூ செட்ன்ற எக்ஸாம்ஸ் நம்ம வந்து எழுதணும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவைலபிள் இருக்கு. ரைட்டா? இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம என்ன பண்ணணும்,
அப்ளை பண்ணணும். இதுக்கான என்ன சார் நான் படிச்சிருக்கணும் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 11 அண்ட் 12ல நான் கிளியர் பண்ணியிருக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறமா இவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 200 மார்க்குக்கு ஒரு எக்ஸாம் ஒண்ணு குடுக்குறாங்க. இந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எழுதி அதுல டாப் ஒரு 2000 ரேங்க் 3000 ரேங்க்குள்ள வந்தா கண்டிப்பா நம்ம இந்த ஐஎம்யூ காலேஜஸ்ல நம்ம சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு டிஃபரெண்ட் கேம்பஸ்ல. ரைட்? ஓகே சார், இதெல்லாம் இருக்கட்டும். இது சம்பந்தமா வந்து எக்ஸாம்ஸ் சொல்றீங்களா? அது எப்படி சார் நான் கிளியர் பண்றதுன்னா, நீங்க பதட்டப்பட தேவையில்ல. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 அப்படின்ற ஒரு ப்ரோகிராம் இருக்கு. அதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், ஆப்டிடியூடு தென் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எல்லாமே நம்ம கவர் பண்றதுனால அந்த ப்ரோகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களால ஈஸியா இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்க கிராக் பண்ண முடியும். 11,800 தான் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம சார்ஜ் பண்றோம். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க 869551 86953 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. ரைட்? சரி. இதுக்கு சரி நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் சார். இதுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா, அதுக்கப்புறமா ஆன்லைன்ல வந்து என்ன ஆகும்? நம்மளுக்கு கவுன்சிலிங் குடுப்பாங்க. இந்த கவுன்சிலிங்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரியலன்னா, நீங்க கவலைப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்ட நீங்க கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள ப்ராப்பரா கைட் பண்ணி குடுப்பாங்க. ரைட்டா? இதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம நிதானமா வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு இதுல என்னென்ன ஸ்கூல்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் நாட்டிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. தென் ஸ்கூல் ஆஃப் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட். தென் ஸ்கூல் ஆஃப் மெரைன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அது இருக்கு. தென் லாஜிஸ்டிக் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் மேரிடைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு. பிபிஏ கோர்ஸ் அண்ட் எம்பிஏ கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி கோர்சஸும் இருக்கு. பிடெக் கோர்சஸும் நமக்கு கொடுக்குறாங்க. இதுல ஸ்கூல் ஆஃப் நாட்டிக்கல் சயின்சஸ்ல நேவிகேஷன் சம்பந்தமா, சீமேன்ஷிப் அண்ட் ஷிப் ஆபரேஷன் சம்பந்தமா வந்து கத்துக் கொடுக்கக்கூடியதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஆஃப் நாட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு. தென் ஸ்கூல் ஆஃப் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஷிப் எப்படி டிசைன் பண்றது, அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, ஆப்ஷோர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி பில்ட் பண்றது, இது எல்லாத்தையும் சம்பந்தமா கத்துக் கொடுக்கறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் மெரைன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷிப் என்ஜின்ஸ் தென் மெரைன் மிஷினரி அண்ட் ஆப்ஷோர் இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கக்கூடியதை சொல்லி கொடுக்கறதுக்கும் அதுல இருக்க அவங்களை வந்து பில்ட் பண்றதுக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஆஃப் மேரைன் இன்ஜினியரிங் வந்து டெக்னாலஜி இருக்குது. ஸ்கூல் ஆஃப் மேரிடைம் மேனேஜ்மெண்ட் எதுக்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக், போர்ட் ஆபரேஷன் அண்ட் வெறும் இன்ஜினியர்ஸ் வச்சு மட்டும் பாத்தீங்கன்னா பில்ட் பண்றவங்க மட்டும் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணிட முடியாது போர்ட். பட் இந்த லாஜிஸ்டிக் சம்பந்தமாவும் அந்த போர்ட் ஆபரேஷன் சம்பந்தமாவும் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாவும் கத்துக்கணும் இல்லையா? அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்றாங்க, பிபிஏ எம்பிஏ கோர்சஸும் ப்ரொவைட் பண்றாங்க. இது எல்லாமே நம்ம இங்க வந்து படிக்க முடியும். நாட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கோர்சஸ் வந்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்ற கொடுக்குறாங்க. இட்ஸ் ஏ 3 இயர் ப்ரோக்ராம். சார் இவ்வளவு டீடைல்டா சொல்லணுமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா தேவை இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான முக்கியத்துவம் தெரியும். இதுக்கான அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களே அந்த ப்ராஸ்பெக்டஸ் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கனாலே போதும். 2026, 27ல கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து டீடைல் இருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1200 rupees. எஸ்சி எஸ்டியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 800 rupees தான். 24 ஏப்ரல் வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கும். யாரும் பதட்டப்பட தேவையில்ல. சில பேர்லாம் ஐஎம்யூ செட் வந்துருச்சு, எங்களுக்கு அப்ளிகேஷனே சொல்லல, அவ்வளவுதான், இவங்க எல்லாம் சரியா பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் புலம்புறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஓகே. ஏன்னா இப்ப வந்து எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு, குழந்தைங்களை டென்ஷன் ஆக்க தேவையில்ல. ஏப்ரல் ஃபுல்லாவே இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, நிதானமா எழுதிக்கலாம். மேல தான் வந்து எக்ஸாம்ஸ் வரும். அதனால வந்து பதட்டப்படக்கூடாது அப்படின்றதுனால தான் ஆர்ஜிஆர் அகாடமில என்ன பண்ணிருக்கோம், நிதானமா ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்டு. ஏன்னா இப்ப நீட்டுன்னா வேற வழி இல்ல, ஜிஇன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னையோட முடிஞ்சிருது. அப்படி எல்லாம் இருக்கிறப்போ ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகுது. திருப்பியும் நம்ம ஐஎம்யூ செட் கொடுக்குறாங்க, போடுன்னு சொல்லி நம்ம பதட்டப்படுத்தாது. இதே கியூட் எக்ஸாம் அப்படின்னா கியூட் எக்ஸாம்க்கு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, அது கம்பல்சரி இப்ப போட்டு ஆகலாம். அதனால இந்த நம்ம ஒரு விருப்போ கண்டிப்பா இந்த பசங்களுக்கு சீக்கிரம் போட சொல்லணும் அப்படின்ற பதட்டத்தை ஏற்படுத்தலாம். பட் ஐஎம்யூ செட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்ல டைம் அழகா கொடுக்குறாங்க. நம்ம ஜம்முன்னு ஜாலியா இதை வந்து போட்டுக்கலாம். தென் இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் ப்ரோக்ராம் சொன்னோம் இல்லையா? டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸும் 1 இயர் ப்ரோக்ராமும் கொடுக்குறாங்க. இதுல போக்கஸ் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நேவிகேஷன் அண்ட் சீமேன்ஷிப் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஷிப் ஆபரேஷன், மெரைன் சேஃப்டி இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இதுல நம்ம லேர்ன் பண்ண முடியும். கேரியர் ஆப்ஷன் அப்படின்ற பாத்தீங்கன்னா டெக் ஆபீசர், கேப்டன், மெரைன் பைலட், ஷிப்பிங் மேனேஜர் சம்பந்தமா இதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் சார் ஏற்கனவே நம்ம வீடியோ வந்து கம்ப்ளீட்டா போட்டுருக்கோம். இருந்தாலும் இப்போதைக்கு நிறைய பேர் வந்து புதுசா பாக்குறதுனால நம்ம வந்து இந்த விஷயங்கள் வந்து கொடுக்குறோம். மெரைன் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா கோர்சஸ் பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் இருக்கு, எம்டெக் மெரைன் டெக்னாலஜி இருக்கு, தென்
பிஜி டிப்ளமா மெரைன் இன்ஜினியரிங் கோர்சஸும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆஃபர் பண்றாங்க. இதுல ஸ்கில் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு படிச்சோம் அப்படின்னா, ஷிப் இன்ஜின் மெயின்டெனன்ஸை பத்தி கத்துக்கலாம், மெரைன் மிஷினரியை பத்தி கத்துக்கலாம், தென் ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங்கும் இதுல நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. இதுல என்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மெரைன் இன்ஜினியரா போகலாம், சீஃப் இன்ஜினியரா போகலாம், ஷிப் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராகவும் இதுல போக முடியும். சேலரி பொறுத்த வரைக்கும் நம்ம கவலைப்பட தேவையில்ல, நல்லா நம்மளுக்கு சேலரி வந்து கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங்கும் வந்து பாத்தீங்கன்னா கோர்சஸ், பிடெக் நேவல் ஆர்கிடெக்சர் தென் ஓஷன் இன்ஜினியரிங் ஷிப் பில்டிங்ன்றது இந்த விஷயங்கள் இந்த கோர்சஸ் இருக்கு. இதுல போக்கஸ் அப்படின்னா ஷிப் டிசைன் பண்றதுக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் கத்துக் கொடுப்பாங்க. தென் ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சர்ஸ், மெரைன் டெக்னாலஜி கத்துக்க முடியும். இது மூலமா என்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நேவல் ஆர்கிடெக்டா போலாம், நம்ம தென் ஆஃப்ஷோர் இன்ஜினியரா போகலாம், மெரைன் சர்வேயரா போகலாம், தென் வந்து ரிசர்ச் இன்ஜினியராகவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேரிடைம் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ். இதுல பிபிஏ லாஜிஸ்டிக் அண்ட் ரீட்டைலிங் இருக்கு, அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் லாஜிஸ்டிக் அண்ட் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது அதுல எம்பிஏ போர்ட் அண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்கு. இதுல ஸ்கில்ஸ் என்ன சார் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ளை சைன் மேனேஜ்மெண்ட், போர்ட் ஆபரேஷன்ஸ் பிளஸ் வந்து ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷனல் ட்ரேட் சம்பந்தமா இதுல நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு இந்த ஃபீல்டுல இருக்கிற மூலயமா நம்ம நிறைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பில்ட் பண்ண முடியும். பிபிஏ மேரிடைம் லாஜிஸ்டிக் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஃபோக்கஸ் ஆன் மெரைன் சப்ளை செயின்ஸ், எம்பிஏ இன்டர்நேஷனல் லாஜிஸ்டிக் சம்பந்தமாகவும் இதுல கோர்ஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் குளோபல் லாஜிஸ்டிக் அண்ட் இந்தியா. சரியா, இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னோம் 10+2 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி 50% மார்க் இருக்கணும். பிசிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா 60% மார்க் வந்து கம்பல்சரி. தென் எம்யூ செட் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கணும். பட் இந்த பிபிஏ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்டா +2 மார்க் வச்சு நம்ம வந்து போயிட முடியும். ரைட், இதுல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்பாங்க. 12th பேஸ்டு சிலபஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க மேக்ஸிமம் நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதனால +2 மார்க்ஸ், +2 நல்லா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சு வச்சிருந்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம்ல நீங்க அந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க அப்படின்றத அழகா கத்துக்கிட்டு, தென் வந்து ஆப்டிடியூடு ரீசனிங் எல்லாத்தையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, இங்கிலீஷ் ப்ரொஃபஷன்ஸையும் நீங்க இதுல எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதுறப்போ இதுல ஈஸியா நம்மளால இது வாங்கிட முடியும். ரைட்டா, இதுல நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற பாத்தீங்கன்னா 2.25 லட்சம் ரூபாயில இருந்து நம்மளுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து இருக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட். அதனால மேக்ஸிமம் ஃபுல் ஃபீஸே வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். பிபிஏக்கு கொஞ்சம் ஃபீஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஹாஸ்டல் அண்ட் யூனிஃபார்முக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும். ஸ்காலர்ஷிப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட்ஸ் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு. நீங்க காலேஜ் உள்ள போனீங்கன்னா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்ல இந்த நம்ம ப்ராஸ்பெக்டஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராஸ்பெக்டஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஓபிசிக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கு, இடபிள்யூஎஸ்க்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருக்கும், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் எல்லாம் இங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ரைட்டா, தென் இதுல இருந்து நம்ம யாருக்குன்னா மெரைன் சம்பந்தமா படிக்கணும், இந்த படிப்புகள்லாம் நாங்க வந்து போய் படிச்சு நல்ல சர்வீஸ் பண்ணணும், எனக்கு வந்து மெரைன் இன்ஜினியர் ஆகணும்னு சின்னதுல இருந்தே ஆசை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வச்சிருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாம் தாராளமா இந்த இதுல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு இது சம்பந்தமா என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. ஐஎம்யூ செட் கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த 6 கேம்பஸ் இல்லாம பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. அவங்களுக்கும் இந்த ஐஎம்யூ செட் மூலமா தான் அவங்க அட்மிஷன்ஸ் போடணும். அதனால யாருன்னா வந்து மெரைன் சம்பந்தமா படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்ற மாதிரி ஐஎம்யூ யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஐஎம்யூ செட் எக்ஸாம்ஸ் வந்து கம்பல்சரி. அதுக்கு ஆர்ஜிஆரோட கோமட் 2026ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா போறோம். ஒரு சிங்கிள் என்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 25 என்ட்ரன்ஸ் கிராக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நாங்க வந்து டிசைன் பண்ணிருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கால் பண்ணி பேசணும்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும்னா 86978695 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. எஸ்என்யூ, நீட், ஜேஇ, கியூட், ஐஎட் எக்ஸாம்ஸ், விஐடி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பிட்சாட் இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல வீட்ல இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்ஜிஆர் கோமட் 2026. கால் 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட், ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா?
ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்னில் ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க RJRல ஜாயின் பண்ணு. கால் 8695186953.